மன்னர்கள் என்பது நமக்கு பெருமை. ஒருவர் மட்டுமல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் மிக முதல் போராளியாக இருந்தார் பாஞ்சாலங்குறிச்சியிலே. அதே போல நெற்கட்டும் சிவனிலே பூலித்தேவன் ஒரு போராளியாக இருந்து ஆடினார். சிவகங்கையிலே மருது சகோதரர் அந்த அம்மையார் ஒரு பெண் ராணி வேலுநாச்சியார் வெள்ளையர்களை எதிர்த்தார்கள். எனவே தமிழகத்திலே தான் முதல் வெள்ளையர்களை எதிர்க்கின்ற போராட்டம் தொடங்கியது என்றால் அந்த பெருமைக்குரியவர்களில் முன்னோடிகளில் ஒருவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்த ஒருவருக்கு விருது வழங்குகிறோம் என்றால் அவர் சும்மா இருக்கிறாரா என்றால் அப்படி இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால் சிறு குழந்தைகளுக்கு வீர விளையாட்டுகளை சொல்லிக் கொடுத்துக்கிறார். அந்த வீரம் குறையாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு வீர விளையாட்டுகளை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இங்கே அவர் வந்து விருது பெற்றவர்கள், அவருடைய தேர்விலே விருது பெற்றவர்கள் எல்லாம் இந்த வீர விளையாட்டு பயிற்சிகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவிலே வீரம் பட்டு போகக்கூடாது, தமிழனின் வீரம் எந்த வகையிலும் குறைந்துவிடக் கூடாது, அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வழியிலேயே அதை செய்து வருகிறார் என்பதற்காகவாவது இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு இந்த விருது பொருத்தமான விருதாக நான் பார்க்கிறேன். நீண்ட பாரம்பரியம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய முன்னோர்களில் எந்த வரிசையிலே இவர் வருகிறார் என்று நமக்கு தெரியவில்லை என்றாலும் அந்த வீரம் பழுதுபடாமல் இன்றும் நீடிக்கிறது என்பது நமக்கு பெருமைக்குரிய ஒன்று. அதற்காகவே அவருக்கு இந்த விருது பொருத்தமான விருது என்பதை சொல்லி அவர் தொடர்ந்து தன் பணியிலே அந்த வீர விளையாட்டுக்களை மாணவ செல்வங்களுக்கு வழங்கி அவர்களையும் அந்த மனதிலே அந்த வீரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வருகிறது. அவரை பாராட்டி இந்த விழாவிலே அவருக்கு பரிசு வழங்குவதில்லை, அவருக்கு விருது வழங்குவதில்லை நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.